கைஸ், இதுதான் நம்ம மெலடி வேணும். ஸ்ரீரங்கம் மேலூர் ஹனுமன் கோவிலை பற்றி சுவாமிஜி வாயாலே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதோட வரலாறை பற்றி சொல்வார், வாங்க கேட்கலாம். தோப்பா இந்த கோயில் வந்து 2016 தோப்பாவே இருந்தது. அப்ப அந்த இடம் விற்க முடியாம கிடந்தது. அப்படி எல்லாரும் வந்து பார்த்து திரும்பி போயிட்டாங்க. இப்படி திரும்பி போற அந்த இடத்துக்காரர் வந்து, சுவாமி இந்த இடம் விற்க மாட்டேங்குது, ஏதாவது ஏற்பாடு பண்ண கொடுங்க அப்படின்னு கேட்டார். அப்போ சொன்னார், அனுமார் இங்க வரப்போறாரு, நீ யாரையும் வாங்காத, அனுமார் தான் வரப்போறாருன்னு சொல்லி எனக்கு ஒரு அசரீரி மாதிரி ஒரு சுத்தம் வந்துச்சு. அப்ப நான் வந்து இறங்கி பார்ப்போது, இந்த இடம் தான் நான் வரப்போறேன், நீ வாங்கு அப்படின்னாரு. என்கிட்ட பணம் காசு எதுவுமே இல்லைன்னு, பணம்லாம் ஏற்பாடாகும், நீ வாங்கினார். அந்த மாதிரி இடத்த வாங்கி பூமி பூஜை போட்டு இதை ஏற்பாடு பண்ணணும். 100 அடிக்கு எனக்கு கதையை எழுப்பினாரு பாதர்லேருந்து. கரெக்டா 100 அடி. இப்போ இங்க இருக்கிறப்ப கரெக்டா 100 அடி. 100 அடிக்கு எத்தனை அடி வரப்போறேன்னு எனக்கே தெரியல, நீ அதை பத்தி பின்னாடி பார்த்துக்கலாம், விஸ்வரூபமா வருவேன் அப்படின்னாரு. அதே மாதிரி 5 பசுமாடும் நம்ம மகாலட்சுமி தாயாரையும் கொண்டு வா அப்படின்னாரு. ஒருத்தர் மகாலட்சுமி விக்கிரகம் கொடுத்தாங்க, அந்த மாதிரி விக்கிரகம் தான் இப்ப வந்திருக்கு. அதுலயும் 5 பசுமாடு, இப்ப 50 பசுமாடா இருக்கு. அப்புறம் சக்கரத்தாழ்வார், தாயார், நரசிம்மர், வெங்கடாதிபதி வந்தாரு. கடைசியா வந்ததுதான் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் வரும்போது எத்தனை அடின்னு சொல்றாரு, ஆனா 41 அடி கல் இருக்க போய் எழுதிட்டு வாடினாரு. கடைசியில் பார்த்தா 41 அடி கல் இருந்தது. இந்த கல்லு நேரம் ஆஞ்சநேயர் படுத்திருந்தாரு. அதை கட்டும்போது ஒண்ணு எந்த பக்கமான விரிசலுமே இல்லை. அப்புறம் நாங்க சொன்னது இது எப்படி என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, 37 அடி உயரம் ஆஞ்சநேயருக்கு வச்சுக்கோ, 37 4 அடி கூரா வச்சுக்கோ அப்படின்னு. 37க்கு என்னன்னா 37 அடியில கிரந்தங்கள் பாடியிருக்காங்க ராயர்கள் என் மேல, அதனால 37 அடிக்கு வை அப்படின்னா விஸ்வரூப ஆஞ்சநேயரா அஞ்சலி ஆஞ்சநேயரா வச்சிரு அப்படின்னு சொன்னாரு. அப்ப அஞ்சலி ஆஞ்சநேயருக்கு மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு அந்த கல்லுலே. அப்படி வர 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 2020 இந்த சிலை வந்து 2020 எல்என்டி அவங்க வந்து எங்களுக்கு ஃப்ரீயா வந்து இதை பிரதிஷ்டை பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மண்டபம்லாம் கட்டி எல்லா வேலைகளும் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா 2023 பிஐ பண்ண முடியல. 2024 ஓரளவு வேகமா வேலை நடந்தது. 2025 ஓரளவு நிவர்த்தியம் கிடைச்சது. எல்லா சன்னதியோட பார்த்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் தான் இதை காணிக்கை கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் தாயார் சன்னதி கட்டி கொடுத்துருக்காரு, ஒருத்தர் சக்கரத்தாழ்வார் கட்டி கொடுத்துருக்காங்க, ஒருத்தர் வெங்கடாஜலதி சன்னதி கட்டி கொடுத்து பல பேர் வந்து உதவி பண்ணதுனால இந்த இவ்வளவு அருமையா கட்டம் முடிஞ்சது. இதுக்கு காரணம் நானும் என் பையன் வந்து இதை சிறையா எடுத்து பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு இது எங்க ஃபேமிலியே இந்த ஆஞ்சநேயருக்காக படிச்சிருக்கோம். ஏன்னா இதுக்கு சஞ்சீவன ஆஞ்சநேயர் சுவாமி சேவா ட்ரஸ்ட்னு பேர் வச்சுதான் இது பண்ணிருக்கோம். வரும் பக்தர்களுக்கு இந்த அருள் வாக்கு சொல்லுவாரு. ஒவ்வொரு மாதமும் மூலா நட்சத்திரத்தன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உடம்புல வந்து அருள் வாக்கு சொல்லுவாரு. அப்ப என்ன கோரிக்கை கேட்டாலும் அதை நிறைவேற்றி கொடுப்பார். அப்படி நிறைவேற்றினவங்கள்ட்ட ஏதாவது பணத்தை வாங்கி இந்த இதை பண்ண அதை பண்ணுன்னு சொல்லுவாரு. அதை பண்ணி அப்படித்தான் வந்திருக்கு. இது என்ன பேர்னா இதுக்கு தென் அயோத்தியன்னு வைக்க சொல்லியிருக்காரு. தென் அயோத்தி ராம பட்டாபிஷேக சஞ்சீவன ஆஞ்சநேயர். வெறும் ஆஞ்சநேயர் கிடையாது, ராம பட்டாபிஷேக சஞ்சீவன ஆஞ்சநேயர். அதனால இந்த இடத்த மாற்றி இன்னும் காம்பவுண்ட் சுவர் எடுக்கணும். இப்பதான் 25/3/2026 கும்பாபிஷேகம் ரொம்ப பிரம்மாண்டமா ரொம்ப விமர்சையா நடந்தது. அது மாதிரி இப்போ மண்டலாபிஷேகம் இசை கச்சேரிகள் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு மாதமும் மூலா நட்சத்திரத்திற்கு பிரம்மாண்டமான நிறைய பேர் வந்து அங்கே அருளாக்க கேட்க வருவாங்க. அந்த வகையில் இந்த இடம் வந்து மேலூர் கிராமம் புண்ணிய பூமின்னு நாங்கள் வச்சிருக்கோம். புண்ணிய பூமி மேலூர் கிராமம். அதனால பக்தர்கள் வந்து இந்த ஆஞ்சநேயர் சேவிச்சு அவங்கவுங்க என்ன கோரிக்கை இது பண்ணாங்களோ அது நிறைவேறும். அப்படிதான் இந்த ஆஞ்சநேயர் வந்திருக்காரு. அதனால வரவங்களையும் சொல்லுங்க, என்ன கோரிக்கை இருந்தாலும் அவங்களுக்கு வட மாலை, ஜாங்கிரி மாலை, துளசி மாலை, வாழைப்பழ மாலை, வெத்தலை மாலைன்னு வரிசையா போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு மூல நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மாலை இருக்கும். அதே மாதிரி குழந்தைகிட்டவங்களுக்கு அனுமாருக்கு சின்ன கொலுது வாங்கி போடுவாங்க. கொலுது வாங்கி போட்டா குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற ஒரு தாத்பரியம். அதே மாதிரி கல்யாணம் ஆகாதவருக்கு மாலை வாங்கி போட்டா, துளசி மாலை வாங்கி போட்டா கல்யாணம் ஆகிடும். தம்பதிகள் சண்டை போட்டு ஒன்று சேரலைன்னா அவங்களுக்கு துலாபாரம் கொடுக்கலாம். துலாபாரம் இங்கே வச்சிருக்கோம். அது மாதிரி ஒன்று வச்சிருக்கோம். இப்போ 5 பசுமாடு, இப்போ 50 பசுமாடு பூஜை நடக்குது. ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை சுதர்சன ஹோமம், 4வது சனிக்கிழமை நரசிம்மர் ஹோமம், ஒவ்வொரு மாதமும் அனுமாரோட மூல நட்சத்திரம், புனர்பூதம், ராமருக்கு வந்து அபிஷேகம், இதெல்லாம் மாதம் நடந்துட்டு இருக்கு. அவங்கவுங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை வச்சு பண்றோம். யாருக்கும் எந்த டிமாண்டு கிடையாது, இதுதான் கொடுக்கணும் இதை பண்ணணும். எல்லாம் எளிமையா பக்தர்களை சேவிக்கக்கூடிய ஒரு அருமையான கோயில் இந்த சஞ்சீவன ஆஞ்சநேயர். அவ்வளவு பேரும் வந்து பலன் தரலாம். நான் வந்து மாருதிதாசன் ஆஞ்சநேயர் உபாதகர். எனக்கு வந்து வரவங்களோட கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்குறது அந்த ஆஞ்சநேயர் தான்.
அவர் சொல்றபடியே நடக்குது இன்னைக்கு. ஜெய் ஸ்ரீராம்.